இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஊருக்கு தான் உபதேசம், தனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைய நாளினுடைய தியானமாக இருக்கும். இதான் மைய கருத்து. ஊருக்கு உபதேசம் எனக்கு இல்லை. ஊர் நல்லா இருக்கணும், மற்ற நல்லா இருக்கணும், நீ யோக்கியமாறு, நான் எப்படி வேணா இருப்பேன். இன்றைய முதல் வாசத்தை பார்க்கணும். நாத்தான் இறைவாக்கினர் தாவீது கிட்ட போறாரு. ஒரு சின்ன குட்டி கதையை சொல்றாரு. ஒரு ஊர் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தவன் பணக்காரன், ஒருத்தவன் இல்லாதப்பட்டவன் ஏழை. பணக்காரங்கிட்ட ஆடு மாடு நிறையா இருந்துச்சு. ஏழைக்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அவன் செல்லம் வளர்த்துட்டு வந்தான். வேற எதுவும் இல்லை அவன்கிட்ட. அந்த ஆட்டுக்குட்டியை புள்ள மாதிரி பார்த்துட்டு இருந்தான் வீட்டில். பணக்காரன் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்தார். அவனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு. அதை என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ஆடை அடித்து அவனுக்கு விருந்து சமைச்சு கொடுத்துட்டு அவனுக்கு கவனிச்சிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இந்த ஏழை கிட்ட இருந்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பிடுங்கி அந்த விருந்தினருக்கு சமையல் பண்ணி விருந்து சமைச்சு கொடுத்துட்டு அவர் அமைச்சு வச்சார். இது எந்த வகையில் நியாயம் என்று நாத்தான் கேட்கிறார் தாவீது கிட்ட. உடனே தாவீது ராஜாவுடைய கோபத்தை பாருங்களேன். இங்கே உடனே தாவீது மனிதன் மேல் சீற்றம் கொண்டு கடும் கோபம், ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும், இரக்கமின்றி அவன் செய்த இந்த காரியம் செஞ்சதால அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும். பாருங்க. அப்போ நான் சொல்ல பாருங்க, நீ தான்டா அந்த பணக்காரன். கடவுள் உனக்கு என்ன குறை வச்சாரு? உனக்கு சொத்து சுகம் தரலையா? உனக்கு ஆசையெல்லாம் நிறைவேற்றலையா? உனக்கு மனைமார்களை கொடுக்கலையா? பிள்ளைகளை கொடுக்கலையா? எல்லாத்தையும் நீ வாங்கி அனுபவிச்சுட்டு அந்த இத்தியன் மனைவி மேலே ஆசைப்பட்ட பற்றியா? இவ்வளோ இழிவான காரியம். அந்த பெண்ணுக்காக அவனையே கொலை பண்ண பற்றியா? இவ்வளோ இழிவான காரியம் என்று தாவீதுடைய தவற்றை நாத்தான் சுட்டி காட்டுறாரு பாருங்க. ஆண்டு சொல்ல அமைச்சிருக்காரு, போய் சொல்லு போன்னு சொல்லிட்டு. அப்பதான் தெரியுது அந்த கொடுமையான பணக்காரன் தான் சொல்லிட்டு. சகோதரர்களே, நாம இப்படிதான் இருக்கிறோம் ஒரு சில நேரங்களில். நட்சத்திர ஆண்டு சொல்ல பாருங்க பார்ப்போம். உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கின்ற தூசியை ஏன் நீ பார்க்கிற? உன் கண்ணிலேயே இவ்வளோ ஒரு மரக்கட்டை வச்சிருக்கிற, நீ அவ்வளோ பெரிய பாவி, உங்ககிட்ட மூட்டை மூட்டையா பாவங்கள் கிடக்குது. நீ என்ன பண்ற? அவங்க அடுத்த பொண்ணுகிட்ட போயிட்டு நான் உன் கண்ணில் தூசி நான் எடுத்து விட்டுமா என்று ஏன் கேட்பது? ஏன்? தாவீதுக்கு பாருங்க பார்ப்போம். அந்த பணக்காரன் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு கொதிச்சு எழுறாரு, தான் செய்து தவறுட உணராம. சோசர்களே, உணர்வோம். நட்சதி பாருங்க பாப்போம். இன்னைக்கு கடல் அலம் போதுது. ஆனா சொல்றாரு, இறையாதே, அமைதியா சும்மா இருக்கு, இறையாது. நமது மனசும் இறையாமல் சும்மா அமைதியா இருக்கணும்னா கடவுளை நம்பி அவரு காட்டிய பாதிரப்பு போனா போதும். நம்ம மனசு அலைப்பாயுதா? எதுக்கு எப்படி அலைப்பாங்க? நம்ம மனசுல என்ன கஷ்டம், என்ன தவறு, அதாவது குத்தம் நுழைஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. மனம் தூய்மையா இருந்தால் மனசு நிம்மதியா இருக்கும். உண்மைதானே? சிரிச்சு பாருங்க பார்ப்போம். ஆனா சொல்றாரு இன்னைக்கு, இறையாத சும்மா இரு. என் பிள்ளைகளே, மனசை அலைப்பாத வச்சுக்காதீங்க, அமைதியா இருங்க. அமைதியா இருக்கணும்னா அமைதிக்கான வழியை தேடுங்க. அதில் வழியை தேடுங்க. நீ பாவம் செய்தால் மனசு குறுகுறுக்கும், அமைதியாக இருக்காது, அலைப்பா. ஐயோ, இது பண்ணிட்டுனே என்ன ஆகுமோ ஏதாகுமோ என் மனசு என்ன பண்ண அலைப்பாயும். இன்னொரு நுண்டு இருக்கிற ஆண்டோட வார்த்தை பாருங்க பார்ப்போம். அக்கறைக்கு செல்வோம் வாருங்க. ஆண்டோருக்கு பிறகு பாருங்க பார்ப்போம். பாஸ்கா கடந்து போகலாம் வாங்க. இங்கேருந்து அங்கே கடந்து போகலாம். இதான் பாஸ்கா இல்லையா? அன்று எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் என்ன பண்ணாங்க? கடந்து என்ன பண்ணாங்க? புதிய வாழ்வுக்கு, விடுதலை வாழ்வு கடந்து போனாங்க.
ஆனால் அதோட இயேசு பாருங்க பார்ப்போம், பாவ வாழ்க்கையிலிருந்து அக்கறைக்கு புண்ணிய வாழ்க்கை கடவுள் கொண்டு போனார், இயேசுவை கொண்டு போனார். இன்றைக்காக தான் இயேசு சொல்றார், அக்கறைக்கு செல்வம் மாறுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? இக்கரையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? பாவப்பட்டு வாழ்க்கையா, தீமை இருந்த வாழ்க்கையா, கஷ்டம் இருந்த வாழ்க்கையா, மனசு அலைப்பாயிர வாழ்க்கையா, வாழ்க்கை அலமோதுற வாழ்க்கையா? பயப்படாதீங்க, என் கூட வாங்க, என் நம்புங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்களே நல்ல வாழ்க்கைக்கு கூட்டு போகிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஸோ சொல்களே, பிறரை குற்றவாளின்னு சொல்லாமல் முதல் நம்மை திருத்திக்கொள்ள முற்படுவோம். அவ்வாறு திருத்திக் கொண்டு இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருடைய இயேசுவை கரம் பிடித்து அக்கறைக்கு நல்ல வாழ்க்கைக்கு செல்ல, தீமையெல்லாம் பாவ வாழ்க்கைக்கு செல்ல ஆண்டவரை மன்றாடுவோம். கடவுள் நம்மை கரம் பிடித்து அக்கறை கூட்டு மலை சபை காத்துட்டு இருக்கார். எனவே ஆண்டவர் வார்த்தைக்கு பணிவோம், நல்ல வாழ்க்கைக்கு கடந்து செல்ல ஜெபிப்போம். நான்